Next is solar radiation spectrum. So solar radiation spectrum. ஸோ அந்த டேர்ம்லேருந்து எப்படி நமக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சோலார் ரேடியேஷன் அண்ட் ஸ்பெக்ட்ரம் மூணாக வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். சோலார் அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சன்லைட். ஸோ அந்த சன்லைட்டுடைய ரேடியேஷன் வந்து எப்படி இருக்குது அண்ட் அந்த ரேடியேஷன் வந்து எந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குது, எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு சோலார் ரேடியேஷனுடைய ஸ்பெக்ட்ரம். அதாவது எந்த ஜோனுக்குள்ளே இருக்குது, எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு. பட் அதை வந்து இந்த பேராமீட்டர்ஸில் எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சோலார் எனர்ஜியோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு சொல்லும். ஸோ சோலார் ரேடியேஷன் ரீச்சிங் தி எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இது வந்து ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். இட் இஸ் நத்திங் பட் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ சன் எமிட்ஸ் ரேடியேஷன் ஓவர் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த். அதாவது நமக்கு யூவி ரேஸாக இருக்கும், விசிபிள் லைட் இருக்கும், இன்ஃப்ராரெட் ரேஸாக வந்து நமக்கு இருக்கும். வேவ் லென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளால் ஒரு சில லைட் எல்லாம் வந்து நம்மளால் கண்ணில் பார்க்க முடியுது, கலர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த குறிப்பிட்ட வேவ் லென்த்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இது வந்து கண்ணில் தெரியும். அண்ட் இதை தாண்டி ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் இது எல்லாமே. ஸோ நமக்கு ரேஞ்சை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வேவ் லென்த்தை பொறுத்து நம்ம இந்த மாதிரி ரேஸை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோலார் ரேடியேஷன். அதாவது இந்த டேர்ம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஆப்வியஸ்லி எமிட்டட் பை சன். எதனால் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ்னால, சன்னுக்குள்ளே நடக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ்னால நமக்கு இருக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த சோலார் ரேடியேஷன், அதனுடைய ஈச் எல்லாமே. ஸோ சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி லைக் அ பிளாக் பாடி ரேடியேட்டர் அண்ட் அதனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5777 கெல்வின் அளவுக்கு வந்து இருக்கும். So it travels through the space in the form of electromagnetic waves. So radiation நமக்கு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். சோலார் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது, அதாவது இப்போ நம்ம சோலார் ரேடியேஷன் வந்து பார்த்துட்டோம். அந்த சோலார் ரேடியேஷன் வந்துட்டு இப்போ யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் தான் வந்துட்டு சோலார் கான்ஸ்டன்ட் which is on surface perpendicular to sun's rays outside the earth's atmosphere. So solar constant உடைய வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ISC is equal to 1367 watt per meter square. நெக்ஸ்ட் இந்த சோலார் ரேடியேஷனுடைய ஸ்பெக்ட்ரமை வந்து பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம். இட் ஹேஸ் 3 ரீஜியன்ஸ், யூவி, விசிபிள் ரேடியேஷன் அண்ட் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றத்துலேயும் அதனுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். வேவ் லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.4 மைக்ரோமீட்டர் அண்ட் இது வந்து நம்ம ஹியூமன் ஐயில் பார்க்க முடியாது. இட் இஸ் இன்விசிபிள் டு ஹியூமன் ஐ. ஹை எனர்ஜி ரேடியேஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இதை சொல்லுவோம். அதனால் நமக்கு ஸ்கின் டேனிங் அண்ட் சன்பர்ன் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்னிங் சென்சேஷன் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா யூவியோட ரேடியேஷன் வந்து அதிக அளவில் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வெதர்லலாம் பார்த்திங்கன்னா கூட நமக்கு ஃபோன்லாம் கூட காட்டும் யூவி ரேடியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இட் காசஸ் ஸ்கின் டேனிங் அண்ட் சன்பர்ன் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி அப்படின்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 7%. அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ், பேசிக்காக ஸ்டெரிலைசேஷன், அதாவது இப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் யூவி லேம்ப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். But it is harmful to living organisms in excess. Next visible radiation உடைய wavelength எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is 0.4 micrometer to 0.7 மைக்ரோமீட்டர். இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும் அண்ட் கண்ணுக்கு தெரிகிற கலர் அப்படின்னா நமக்கு இந்த விப்கை ஆர் ஞாபகத்துக்கு இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் சோலார் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரீஜனில் தான் இருக்கும் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி இஸ் அரவுண்ட் 46%. அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் விஷன், லைட்டிங், சோலார் ஃபோட்டோ வோல்டைக் கன்வர்ஷனுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் இன்ஃப்ராரெட் IR ரேடியேஷன். வேவ் லென்த் பொறுத்த வரைக்கும் 0.7 மைக்ரோமீட்டர் டு 1000 மைக்ரோமீட்டர். இதுவுமே நமக்கு ஹியூமன் ஐக்கு இன்விசிபிளாக இருக்கும். இட் ப்ரொடியூசஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். அதாவது
விசிபிள் லைட்டை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஃப்ரீக்வென்சி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி வந்துட்டு இட் இஸ் அரௌண்ட் 47%, விச் வில் பி யூஸ்டு ஃபார் சோலார் ஹீட்டிங், இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சோலார் ஸ்பெக்ட்ரமுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் 7%, விசிபிள் வந்து 46 அண்ட் இன்ஃப்ராரெட் 47% வந்து நமக்கு இருக்கும். மோஸ்ட் சோலார் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் விசிபிள் அண்ட் இன்ஃப்ராரெட் ரீஜியன்ஸ். ஸோ அட்மாஸ்பரிக் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அப்சார்ப்ஷன் இருக்கும், ஸ்கேட்ரிங் இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே பட்டு திருப்பியும் இப்படியே போகிறது. அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே படுற இந்த லைட் இதுலேயே திருப்பியும் வந்துட்டு அப்சார்ப் ஆகிறது. ஸ்கேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு லைட்டாக வரது வந்துட்டு இப்படி பல விதமாக நமக்கு வந்து பிரியறது. அட்மாஸ்பரிக் கேஸஸ் லைக் ஆக்சிஜன், ஓசோன், வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே நமக்கு இந்த சோலார் ரேடியேஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா CO2 அதிகமாச்சு அப்படின்னா இல்லை ஏதாவது கேஸஸ் எமிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்விரான்மெண்டலாக என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கேஸஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேவ் லென்ஸில் அப்சார்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ காட்டன் நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் இங்கே வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ஸோ காட்டன் வந்து எப்படி தண்ணி உரியுது அண்ட் ஒரு கிளாத் வந்து எப்படி தண்ணி உரியுது, ஒரு சாக்பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி தண்ணி உரியும். ஒன்னொன்றுத்தில் ஒரு லெவல் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேஸஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இட் அப்சார்ப்ஸ் அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் வேவ் லென்ஸ். ஓசோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை நமக்கு அப்சார்ப் பண்ணும். வாட்டர் வேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை வந்துட்டு அப்சார்ப் பண்ணும். ஸோ ஸ்கேட்ரிங் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஏர் மாலிக்யூல்ஸ். ஸோ இதனால தான் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கையோட கலர் ப்ளூவாக இருக்கிறது அண்ட் சோலார் இன்டென்சிட்டியோட ரிடக்ஷன் எல்லாமே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங் ஆஃப் சோலார் ரேடியேஷன். நெக்ஸ்ட் இஸ் ஏர் மாஸ். ஏர் மாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவல் பாத் லென்த் எடுத்துக்க போகிறோம். சோலார் ரேடியேஷன் எவ்வளோ ட்ராவல் பண்ணுதோ அந்த லென்த்தை வந்து எடுத்துக்க போகிறோம் த்ரூ அட்மாஸ்ஃபியர் அண்ட் அதில் வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் பாத் லென்த்தை வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுத்துடைய ரேஷியோவை தான் நம்ம ஏர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெர்டிக்கல் இன்சிடென்ஸில் ஏர் மாஸ் வேல்யூ 1 அண்ட் ஃபார் இன்க்ளைன்டு ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/cos θ. ஸோ இதில் இந்த θ அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஜெனித் ஆங்கிள். ஸோ டைப்ஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன் ரீச்சிங் தி எர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு வந்து இருக்கலாம், இல்லைனா டிஃப்யூஸ் ஆகலாம், இல்லைனா ரிஃப்ளெக்ட் ஆகலாம். வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ அதில் நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் டைரக்ட் ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் வந்து டைரெக்டாக சன்னில் இருந்து எந்த விதமான ஸ்கேட்ரிங்கும் ஆகாமல், அதாவது பிரிஞ்சு போகாமல் டைரெக்டாக நமக்கு வந்துட்டு ரீச் ஆகிறது. அதுவே ஒரு டிஃப்யூஸ் ரேடியேஷன் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரிசீவ் ஆகிற ரேடியேஷனை தான் நம்ம டிஃப்யூஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன். கிரவுண்டில் இருந்தும் சரௌண்டிங்ஸில் இருந்தும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரேடியேஷனை தான் நம்ம ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் குளோபல் சோலார் ரேடியேஷன். ஸோ டோட்டல் ரேடியேஷன் எர்த் சர்ஃபேஸில் நமக்கு எவ்வளோ வந்துட்டு கிடச்சிருக்கோ அதை தான் குளோபல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா குளோபல் அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ த டோட்டல் ரேடியேஷன் ரிசீவ்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ் விச் இஸ் சம்மேஷன் ஆஃப் போத் த டைரக்ட் ரேடியேஷன் அண்ட் டிஃப்யூஸ் ரேடியேஷன். நெக்ஸ்ட் இஸ் பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி அப்படிங்கிறது எல்லா இன்சிடென்ட் ரேடியேஷனும், அதாவது உள்ளே வர ரேடியேஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்ட் அதில் இருந்து மேக்ஸிமம் பாசிபிள் ரேடியேஷனை நமக்கு வந்து எமிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் பிஹேவ்ஸ் ஆஸ் அன் எக்ஸாக்ட் பிளாக் பாடி ரேடியேட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா த வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் எமிஷன். அதாவது நம்ம எமிஷன் பற்றி எல்லாமே வந்து பார்த்துட்டோம். அந்த மேக்ஸிமம் எமிஷன் இருக்கும்போது எவ்வளோ வேவ் லென்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு டெம்பரேச்சருக்கு அப்படியே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வேவ் லென்த் இன்டூ T இஸ் ஈக்குவல் டு 2897 மைக்ரோமீட்டர் கெல்வின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த லாம்டா மேக்ஸ் அப்படிங்கிறது தான் வேவ் லென்த் ஆஃப் மேக்ஸிமம் எமிஷன். T ரெஃபர்ஸ் டு டெம்பரேச்சர். அது சன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூ வந்து ஏற்கனவே பார்த்தோம். இட் இஸ் 5777 கெல்வின் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. டோட்டல் ரேடியேஷன் எமிட்டட் பை பிளாக் பாடி விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இந்த லா வந்து என்னென்னது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், வேவ் லென்த் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அண்ட் அதுவே டோட்டல் ரேடியேஷன் வந்து directly proportional to 4th power of absolute temperature. அதாவது it is
directly proportional to t power 4 and இந்த proportionality remove பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா we can have this Stephen Boltzmann constant. E அப்படிங்கிறது emissive power and T is absolute temperature. ஸோ இந்த லாவும் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் சிஸ்டமை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் தெர்மல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சோலார் செல்ஸுடைய எஃபிஷியன்சியை கேல்குலேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் வந்துட்டு பெட்டர் செல் டிசைன், யூட்டிலைசேஷன், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அதை ப்ராப்பராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we just need to know. லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு சோலார் ரேடியேஷன் வந்து நைட் டைமில் அன்அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து சோலார் கான்ஸ்டன்ட்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஏர் மாஸ் ரிலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு விச் பராமீட்டர் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு விச் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அண்ட் இதில் இந்த லாம்டா வேல்யூ அண்ட் சிக்மா வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேடியேஷன் வேல்யூஸ், அதாவது ரேஞ்ச் ஆஃப் ரேடியேஷன், யூவிக்கு என்ன, விசிபிள் ரேஞ்சுக்கு என்ன, ஐஆர் ரேஞ்சுக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ண சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸையும் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.